புரிய வருகிறது. இந்த பொருளாதார முறையில் அதாவது இயற்கை நமக்கு எவ்வளவு கொடுக்கிறது. இயற்கை நமக்கு நம்முடைய தேவைகளை நிறைவு செய்வதற்கு தயாராக இருக்கிறது. ஆனால் நம்முடைய பேராசைகளை நிறைவு செய்வதற்கு அதனால் முடியாது என்று காந்தியடிகள் சொன்னதாக சொல்வார்கள். ஆக நாம் பேராசைகளை கட்டுப்படுத்தி எளிமையாக தேவைகளை குறைத்து வாழ்வது என்பதுதான் நீடித்த பொருளாதாரமாக அமையக்கூடியது என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய வரையிலே எங்களுடைய உரை இருந்தது. மற்றவர்களுக்கும் அதே அளவு இருந்திருக்கும் என்று நம்புகின்றேன். இது சம்பந்தமாக அனைவருக்கும் ஏற்படக்கூடிய ஐயப்பாடுகள், கருத்துக்கள் ஆகியவற்றை தற்போது நாம் பகிர்ந்து கொள்ளலாம். ஐயா பாமையன் ஐயா அவர்கள் அதற்கு தகுந்த விளக்கங்களையும் பதிலையும் கூறுவார் என்று நான் எதிர்நோக்குகின்றேன். ஆக அந்த வகையில் நாம் நம்முடைய கருத்துக்களை, ஐயப்பாடுகளை எழுப்புவதற்கு உங்களில் விரும்பக்கூடியவர்கள் உங்களுடைய கைகளை உயர்த்தலாம். அப்படி கைகளை உயர்த்தும் போது அவர்களுக்கு பேசுவதற்கான அனுமதி வழங்கப்படும். இப்போது முதலில் ஐயா விவேகானந்தன் ஐயா வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஐயா, நீங்க உங்க கருத்துக்களை கூறுங்க. ஐயா இருக்கீங்களா லைன்ல? ஐயா அவர்களுக்கு வணக்கம். 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 இதுல அத்தனை பேருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாதிரி ஒரு ஆக்கப்பூர்வமான மீட்டிங் ஜூம்ல செய்யறது ரொம்ப சந்தோஷத்துக்குரியது. இது ஐயா குகன் ஐயா இத பெரிய சிரமத்தின் பேர்ல தான் இதை எடுத்து செய்திருக்காங்க. பாமையா அவர்கள் மிகப்பெரிய அறிஞர். அவர் நல்ல கருத்துக்களை பூராமே அழகா சொல்லியிருக்கிறாங்க. அதனால நம்ம இப்ப செய்ய வேண்டிய சில காரியங்களை மாத்திரம் நம்ம யோசித்தா நல்லது. ஒண்ணு, நம்ம குழந்தைகளுக்கு சிக்கனன்னு என்னன்னே தெரியாத அளவுல வளர்த்துட்டு வர்றாங்க பேரண்ட்ஸு. அந்த அளவுல அந்த பொருளாதார கொள்கைகளை பெரிய அளவுல சொல்லலைனாலும் சிறிய அளவுல அவங்களுக்கு எப்படி வாழ்க்கை வாழணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டிய நிலை இருக்கு. ஏன்னா பண்டிட் நேரு இருந்த பீரியட்லயே அவங்க சொன்னது மாதிரி பெரிய அணை கட்டுறதும் பெரிய பொருளாதாரத்தை உருவாக்கி அது மூலமாக ஏராளமான வேலை வாய்ப்பை உருவாக்கணுங்கிறத திட்டத்தோடு தான் தொடங்கினாங்க. அப்புறம் ஜவஹர்லால் நேரு ஒரு 62 நான் இதை ரியலைஸ் பண்றேன், காந்திய பொருளாதாரம் தான் இதுல நமக்கு இந்தியாவில் பொருந்தும்னே சொல்லி ஒரு இடத்துல சொல்றாரு. அப்படி ஒரு மேதைகளை ஒத்துக்கிறாங்க, காந்தியத்தையும் ஒத்துக்கிறாங்க, குமரப்பா அவர்களையும் ஒத்துக்கிறாங்க. ஆனா இப்போ நம்மளோட பாடத்திட்டத்துல இதை நம்ம கொண்டு வரணும். அதாவது ஆரம்பத்திலேயே சின்ன சின்ன அளவுல சிக்கனத்துல தொடங்கி இயற்கையோட எப்படி சேர்ந்து வாழணும், இயற்கையோட எப்படி நம்ம வாழ்க்கை அமைச்சுக்கணுங்கிறதெல்லாம் சொல்லிக் கொடுக்கணும். இந்த சொன்னாங்க இல்லையா, இப்ப எவ்வளவு பேரழிவு வருது, காரணம் நம்மளுடைய அழிவு தான். நம்ம மனிதனால எத்தனை அழிவை நம்ம உருவாக்கணும், அந்த அளவுக்கு இயற்கை நம்மளை திருப்பி அடிக்குது. இதெல்லாம் அந்த குழந்தைகளுக்கு சிறு கதைகள் மூலமாகவும் கார்ட்டூன் மூலமாகவும் அவங்களுக்கு புரிய வைக்கணும். ரெண்டாவது, கொஞ்சம் படிப்பு அதிகமாக 5th ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th ஸ்டாண்டர்ட் வரும்போது இன்னும் அவங்களுடைய பொருளாதாரம் எப்படி, நம்ம சுதேசி கொள்கை என்ன, அதுல எப்படி நம்ம நம்ம ஒரு பொருளையும் சுயமாக உற்பத்தி செய்த அந்த அருகிலேயே இருக்கக்கூடிய, காந்தி சொல்லுவார், அருகிலேயே இருக்கக்கூடிய அந்த உற்பத்தி பொருளை வாங்க, வெளியில இருந்து, அதுதான் அந்த ட்ரெயினே வேண்டான்னாரு. அந்த அந்த ட்ரெயின் அதிகமான ஒரு அளவை நம்ம இப்ப நார்த்ல இருக்கிற குட்ஸ் இங்க வந்துருது. இப்போ ஆன்லைன் சொல்லி ஒரு நிமிஷத்துல டெல்லியில இருக்கிற பொருள் நமக்கு கைக்கு சேர்ந்துருது. இப்போ அது மேல மக்களுக்கு ஒரு பெரிய மோகம், ஆன்லைன்ல எல்லா ஜாமானும் வாங்கிடலாங்கிற மோகம். அப்ப சிறு வியாபாரிகள்லாம் அடிபட்டு போறாங்க. இதெல்லாம் இந்த குழந்தைகளுக்கு புரிய வைக்கணும். இது கடைசியில உங்க கிராமத்துல உங்க தொழில் வாய்ப்பை நீங்களே நசுக்கிற மாதிரி தான் அப்படிங்கிறத நம்ம சொல்லி கொடுக்கணும். அப்புறம் 10th ஸ்டாண்டர்ட்ல இருந்து PhD வரைக்கும் கூட இந்த பொருளாதாரத்தை, காந்திய குமரப்பா பொருளாதாரத்தை நல்லா விரிவா சொல்லலாம். ஏன்னா அது ஒரு கொஞ்சம் டஃப்பான சப்ஜெக்ட். 1க்கு 2 முறை 3 முறை படிச்சா தான் அது புரியும். அந்த புரியக்கூடிய சப்ஜெக்டை அதை எந்த அளவுக்கு காந்திய முறையோடு ஒத்து அவரு செய்திருக்கிறாரு. அப்படி அன்னைக்கு எல்லாரும் சேர்ந்து இந்த கல்வி திட்டத்திலையும் அரசனுடைய அமைப்புல இருந்தும்
இதை நீங்க அதை அன்னைக்கே ஃபாலோ பண்ணியிருந்தாங்கன்னா இன்னைக்கு இருக்கிற அரசியல் ரொம்ப மோசமா போயிடுச்சு. அதை நம்ம யோசிச்சே பார்க்க முடியல. ஆனா அன்னைக்கு நல்ல அரசியல் இருந்தது. காமராஜர் காலம் வரைக்கும் நல்ல ஒரு அரசியல் இருந்தது. அப்பவே இதை நிறைய செய்திருந்தாங்கன்னா இந்த குழந்தைகள் எல்லாமே படிச்சு ஒரு சிறந்த கல்விமான அந்த பிஹெச்டி வரைக்கும் அவங்க இந்த காந்திய பொருளாதாரத்தை படிச்சிருந்தாங்கன்னா அவங்க எலெக்ஷன்ல நிக்கிறதும் ஒரு சுயநலம் இல்லாமல நிற்பாங்க. எலெக்ஷன்ல எப்படி எதுக்காக இந்த தேசத்துக்கு உழைக்கணும், எப்படி அதுக்கு வாழணும் அப்படிங்கறதெல்லாம் அவங்க புரிஞ்சிருப்பாங்க. இதெல்லாம் நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். சின்ன குழந்தைகள் இருந்தே காந்தியத்தினுடைய பொருளாதாரமும் குமரப்பா அவருடைய பொருளாதாரம் சின்ன சின்ன அளவுலயா சொல்லி 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 கொடுத்து அதை அவங்க வாழ்க்கணும். ஏன்னா எங்க காலத்துல பாத்தீங்கன்னா நாங்களே வீட்டுல 6 பேரும் ராட்டை நூப்போம். அந்த ராட்டை நூத்துட்டு அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து அதுல 100ஆம் நம்பர் நூல் செய்யறோம். நூக்குறவங்களுக்கு ஒரு பெரிய கிரெடிட் இருக்கும். அப்படி எல்லாம் சிட்டம் போட்டு அது எங்க ஃபாதர் மதர்லாம் என்ன செய்வாங்கன்னா, நீ கொண்டு போய் கதர் கடையில கொடு, அந்த உற்பத்தியான பொருளா கொடுத்தீங்கன்னா உனக்கு கதர் பீஸ் கொடுப்பாங்க, அந்த கதர் பீஸை நீ வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி அதுலதான் எங்களுக்கு ஷர்ட்டு எல்லாமே செய்வாங்க. எங்க ஃபாதருக்கு வேஷ்டி சட்டையெல்லாம் அதுல, எங்க மதருக்கு அதுலதான் சேலைய வாங்கிக்கிடுவாங்க. இப்படி எல்லாம் ஒரு சுய சார்போட நம்மளே உற்பத்தி செய்து நம்ம வந்திருந்தோம்னா இன்னைக்கு பொருளாதாரத்துல உலகத்திலேயே நம்மளை மிஞ்சக்கூடிய ஆட்கள் இந்தியாவில தவிர வேற எதுவுமே இருக்க முடியாது. அந்த அளவுக்கு நமக்கு ஒரு முன்னேற்றம் இருந்திருக்கும். இதை நம்ம இந்த மாதிரி ஒரு அறிஞர்கள் மூலமா கேட்டு இந்த மாதிரி ஒரு நல்ல அமைப்பை நம்ம உருவாக்கி இது ஒரு சிறந்த ஒரு சிந்தனையை நம்ம மக்கள்கிட்டையும் குழந்தைகள்கிட்டையும் விதைச்சிட்டோம்னா நிச்சயமா இந்த காந்திய பொருளாதாரம் குமரப்பா அவருடைய பொருளாதாரம் நிச்சயமாக வேலை செய்யும். என்ன சுழற்சி, உலகமே ஒரு சுழற்சி தான். இன்னைக்கு இருக்கிறது நாளைக்கு இல்லை, நாளைக்கு இருக்கிறது நாளை கழிச்சு இல்லை. அப்படி சுழண்டு வரும்போது இந்த பொருளாதாரம் ஒரு அசூர வேகத்துல இது வளர்ச்சி அடையும். அதுக்குரிய தலைவர்கள் வருவாங்க, அதுக்குரிய அரசியல் அமைப்பு வரும். அப்போ வரும்போது நிச்சயமாக இந்த பொருளாதார வெற்றி அடை என்று கற்றுக்கொண்டு இந்த ஒரு அருமையான ஒரு ஜூம் மீட்டிங்க்கு எல்லாரையும் அழைத்தது என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி. குறிப்பாக கோவன் ஐயா அவர்களுக்கு என்ன நெஞ்சார்ந்த நன்றி. வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம் ஐயா. நன்றி நன்றி. மிக சிறப்பாக கருத்துக்களை எடுத்துரைத்தீர்கள். அடுத்தபடியாக தமிழ்நாடு அன்புமொழி அறப்பணி மன்றத்துடைய மாநில செயலாளர் திரு ராமலிங்கம் ஐயா வந்திருக்காங்க. ஐயா ராமலிங்கம் ஐயா, நீங்க இப்ப உங்க கருத்துக்களை கூறுங்க. ஐயா இருக்கீங்களா? லைன்ல இருக்கீங்களா ஐயா? உங்களுடைய இந்த ஆடியோ அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். பேசுங்க ஐயா. ஐயா வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம் ஐயா. பாமையன் ஐயாவுடைய உரை எனக்கு ரொம்ப உபயோகம் சார். எல்லாத்துக்கும் ரொம்ப உபயோகமான இருந்தது. குறிப்பா அந்த நிகழ்ச்சி என்ன ஒரு 1977 ஒரு 46 வருஷம் ஒரு அனுபவத்தை எனக்கு ஞாபகப்படுத்திருக்கு. ஜெசி குமரப்பா ஐயாவுடைய தத்துவத்தை அப்போ நவேந்தி நிர்மாணிகள் சங்கம் என்ற ஒரு அமைப்பில் எங்களை போன்ற இளைஞர்களுக்கு சிபிஐ அவர்கள் தலைமை பொறுப்பு பயிற்சி எடுப்பார். அந்த பயிற்சியில் டிக்னிட்டி ஆஃப் லேபர் என்ற ஒரு தலைப்பில், உழைப்பின் மாட்சிமை என்ற தலைப்பில் ஜேசி குமரப்பாவின் தத்துவங்களையும் அதற்கான சிறந்த விளக்கங்களையும் எங்களுக்கு அளிப்பார். அப்போது டாக்டர் காந்தி கிராமத்தினுடைய முதல்வர் டாக்டர் அறம் கூட வந்திருந்தார். அந்த சூழ்நிலையை எங்களுக்கு மிகவும் உபயோகமா இருந்தது. பட் அதெல்லாம் மறந்து போச்சுங்க. ஐயாவுடைய ஐயா பாமையுடைய எனக்கு ஒரு புத்துணரை தந்திருக்கிறது. அந்த நூலை வாங்கி நான் மனப்பாடம் அளவு செய்ய வேண்டும் என்று கூட அந்த துடிப்பாக எனக்கு இருக்கிறது இப்பொழுது. அந்த சூழ்நிலையில் நம்ம இந்த எஸ்கட்சி, இந்த செல்ஃப் ஹெல்ப் குரூப் என்று இப்போது அரசாங்கத்தில் அறிமுகப்படுத்தியிருக்காங்க கடந்த ஒரு 25 ஆண்டுகளாக. ஆனால் அந்த எஸ்கட்சி குரூப் என்பது பிபி என்ற ஒரு திட்டத்தை அப்பொழுது நாங்கள் துவங்கினோம். சிப்பையாவின் தலைமையில் என்னுடைய முயற்சியில், என்னுடைய இடத்தில் இந்த பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கம் ஒரு 300 பேர் பால் உற்பத்தியாளர்கள். அவர்களுக்கு ஒரு சேவிங் ஸ்கீமை ஆரம்பித்து அவர்களை சேமித்து அந்த 300 பேருமே உறுப்பினர்களுமே தத்தெடுத்து அவர் அனைவருக்கும் ஒரு வேலை, செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுத்து அவர்களை ஒரு நல்ல வருவாயை ஈட்டக்கூடிய அளவுக்கு அவர்களை தயார்படுத்தி அவர்களை முன்னேற்ற செய்ய வேண்டும் என்ற கொள்கையை ஆரம்பித்தோம். அப்போதுதான் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கீம் இந்த சோப் ஆயில், டெட்டர்ஜென்ட் சோப் பண்றது, பார் சோப் பண்றது,
அந்த ரோல் ஆர்ட்ஸ் அப்புறம் ட்ரைனிங்கு, டிரைவிங் ட்ரைனிங், பேக்கரி ட்ரைனிங், இந்த மாதிரி எல்லா ஸ்கீமும் நம்ம அறிமுகப்படுத்துறோம். அந்த சூழ்நிலை தான் இந்த ஸ்கூலை உருவாக்குறாங்க. அந்த 300 பேருக்காக அந்த ஸ்கூல் தான் இந்த ஸ்கூல் வந்து நவேந்திய நிர்மாணிகள் இயக்கம் ஆரம்பித்த இந்த நியூ இந்தியா மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப்பள்ளி என்ற பள்ளியானது எந்த தனிநபருக்கும் சுயலாப நோக்கத்துக்கு ஆரம்பிக்கப்பட்ட பள்ளி அல்ல என்றளவு. அந்த காலத்தில் ஒரு ஹையர் செகண்டரி ஸ்கூலை வந்து 1990 ஒரு கிராமத்தில் வந்து ஒரு ஹையர் செகண்டரி ஸ்கூல் என்பது வந்து இந்த நியூ இந்தியா மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப்பள்ளி மட்டுமே, வேற எங்க நகரத்தை அதனுடைய பொட்டன்சியாலிட்டி பார்த்து அவங்க ஆரம்பிப்பாங்க. பட் நாங்க அந்த மாதிரி ஆரம்பிச்சு இந்த கிராமத்தை வளர்த்தணும்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு பெரிய அனுபவத்தை எங்களுக்கு கொடுத்துருக்குது. அப்ப அந்த சமயத்துல தான் இந்த ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டத்தெல்லாம் கூட நாங்க நிறைய ரிஸ்க் எடுத்து நாங்க அந்த ஸ்கீமை வாங்கணும். அப்போ ஸோ அந்த கவர்மெண்ட்டுக்கே அரசாங்கத்துக்கே நாங்க வந்து முன்னுதாரணமாக சிபிஐடைய தலைமையில் எங்களுடைய உழைப்பானது அப்போது பயன்பட்டது. எனவே உபயோகமான ஸ்கீம் இந்த ஸ்கீம். மிக்க நன்றி, வாழ்த்துக்கள். நன்றி ஐயா, நன்றி. உங்களுடைய அனுபவங்களை 40 ஆண்டுகளுக்காக நீங்கள் கற்றுக்கொண்ட விஷயங்களை எல்லாம் இப்போது எடுத்து வைத்தீர்கள். மிக்க நன்றி, மிக்க நன்றி. அடுத்தபடியாக திரு கார்த்திகேயன் அவர்கள், தமிழ்நாடு அன்பொழி அறப்பணி மன்றத்துடைய மாநில இணை செயலாளர் திரு கார்த்திகேயன் அவர்கள் தற்போது பேசும்படி அழைக்கின்றேன். ஐயா, அங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. கார்த்திகேயன் ஐயா, எங்க இருக்கீங்க? அன்மியூட். வணக்கம் 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 வணக்கம். கருத்துக்களை சொல்லுங்க. மகிழ்ச்சி, அவங்க அனைவரையும் சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி. மிக சிறப்பான ஒரு உரையினை கேட்கக்கூடிய வாய்ப்பு இன்று எனக்கு கிடைத்தது. பொருள் யாருக்கு இவ்வுலகம் இல்லை, அருள் யாருக்கு அவ்வுலகம் இல்லை. அந்த வகையில் பொருளாதாரம் என்பது மிக மிக ஒரு முக்கியமான பங்கை வகிக்கிறது. ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி என்பது பொருளாதாரத்தை எப்படி நிர்வகிக்கிறோம் என்பதை பொறுத்து தான் இருக்கிறது. அது வீடாகட்டும் நாடாகட்டும். அந்த வகையில் காந்திய பொருளாதாரம் என்பது கிராமத்தை அடிப்படையாக கொண்டது. கிராமங்கள் தான் நாட்டினுடைய முதுகெலும்பு என்றெல்லாம் நமக்கு தெரியும். அந்த வகையில் இன்றைக்கு கிராமங்கள் எப்படி மதிக்கப்படுகின்றன, கிராமவாசிகளுக்கு எப்படிப்பட்ட சௌகரியங்கள் இருக்கின்றன, கிராமவாசிகள் ஏன் நகரத்துக்கு குடிபெயர்கிறார்கள், சொன்னதை போல விவசாயிகளுக்கு எந்த அளவுக்கு இன்று மதிப்பும் மரியாதையும் இருக்கிறது, விவசாயிகள் ஏன் இன்று இந்த தற்போதுள்ள பொருளாதார நிலையில் தன்னுடைய உயிரை தானே மாய்த்துக் கொள்ளக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது, ஏன் நகரத்திலே இருப்பவர்களும் இன்னும் சொல்ல போனால் பல்வேறு தொழில் செய்கிறவர்களும் எவ்வளவோ கோடி கடன் பெற்றாலும் அந்த கடனை அடைக்க முடியவில்லை என்றாலும் கூட அவர்கள் எந்த விதமான ஒரு தவறான முடிவுக்கும் செல்வதில்லை. ஏனென்று சொன்னால் அரசாங்கமும் சமுதாயமும் அவர்கள் எவ்வளவுதான் நாணயம் தவறி இருந்தாலும் கூட அவர்களுக்கு நேசக்கரம் நீட்டுகிறது. குறிப்பாக வங்கிகளுடைய இன்றைய கொள்கை கூட பணக்காரர்கள் கடன் வாங்கினால் அதனை தள்ளுபடி செய்வதும், கார்பரேட் கடன்கள் வாங்கினால் அவற்றை தள்ளுபடி செய்வதும், அவர்களுக்கு கணக்கிலடங்கா கோடிகளை கடனாக தருவதும், நம்மை போன்றவர்கள் வங்கி அணுகினால் ஒரு நகையை வைத்து நம்ம நகையை பெற்றால் வங்கி கடனை பெற்றாலும் கூட கிட்டத்தட்ட ஒரு 20 கையெழுத்து குறைந்தபட்சம் இப்படியும் அப்படியுமாக மாற்றி மாற்றி என்ன இருக்கிறது என்று யாரும் படித்து பார்த்து போடுவதற்கான வாய்ப்பே கிடையாது. நிச்சயமாக நகை கடன் வாங்குகின்ற அத்தனை பேரும் ஒரு கஷ்டத்துல தான் போய் வாங்குறோம். அதனால அவங்க எத்தனை கையெழுத்து கேட்டாலும் அதை அவர் கேட்ட இடத்தில் போட்டுவிட்டு நாம் வந்து விடுகிறோம். அந்த வகையில் இன்னமும் நம்முடைய கிராம பொருளாதாரம் ஒரு தற்சார்பு பொருளாதாரமாக இருக்கிறதா என்று கேட்டால் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். குறிப்பாக விவசாயிகளுக்கு அவருடைய உற்பத்திக்கான பொருட்களுக்கான விலை கிடைக்கிறதா என்று சொன்னால் நிச்சயமாக கிடையாது. இன்று தேங்காய் வந்து பல ஆண்டுகளாக அந்த 10 ரூபாய்க்கு தான் விற்கப்படுகிறது. ஆனால் சிட்டியில இளநீர் 40 ரூபாய்க்கு விற்பதை நாம் பார்க்கிறோம். ஆனால் விவசாயிடம் கொள்முதல் செய்யப்படுகின்ற அந்த இளநீரானது 8 ரூபாய்க்கும் 6 ரூபாய்க்கும் தான் கொள்முதல் செய்யப்படுகிறது. ஆனால் விற்பனை செய்கின்ற இடத்தில் பல கை மாறுகிற பொழுது அவர்களுக்கு கமிஷன் மட்டுமே இவர்களுக்கு உற்பத்தி ஆகின்ற செலவில் கிடைக்கின்ற லாபத்தை விட 10 மடங்கு லாபம் அந்த வியாபாரிகளுக்கு கிடைக்கிறது. எனவே விவசாயிகள் விவசாயத்தை மட்டுமே நம்பி இருக்கிறார்கள். விவசாயிகளை தான் அந்த நாடே நம்பி இருக்கிறது. இவ்வளவுதான் நம்முடைய நாடு எல்லா துறையிலும் வெற்றி அடைந்தாலும் கூட விவசாயத்தில் நாம் சற்று சரிக்கணும் என்று சொன்னால் பஞ்சம் தலைவிரித்து ஆடும். அந்த வகையில் விவசாயிகள் தங்களுடைய இன்னல்களை எல்லாம் பொறுத்து கொண்டு இந்த நாட்டுடைய பொருளாதாரத்திற்கு எவ்வளவுதான் நம்முடைய தொழில கஷ்டங்கள் வந்தாலும் நஷ்டங்கள் வந்தாலும் மீண்டும் மீண்டும் அந்த விவசாயத்தை விடாப்பிடியாக செய்து வருவதால் தான் இன்று இந்தியா
வெளிநாடுகளுக்கு கூட உதவி கரம் நீட்டும் அளவுக்கு வெளிநாடுகளிலே ஒரு இடர்பாடு ஏற்படுகிற பொழுது கூட முதல்ல போற ஃபிளைட் அநேகமா நம்ம ஃபிளைட்டா தான் இருக்குது. உதவி பொருட்களையும் உணவுப் பொருட்களையும் ஏற்றிக்கொண்டு நாம உதவி செய்யக்கூடிய நிலையில இருக்கின்றோம். 30 கோடி முகமுடையால் என்று பாரதியார் பாடினார். இன்று இருந்தால் எப்படி பாடியிருப்பார் என்றால் 140 கோடி முகமுடையால் என்றுதான் பாட வேண்டும். இன்னும் சொல்ல போனால் சீனாவை மிஞ்சும் அளவுக்கு நம்முடைய இந்திய மக்கள் தொகை இருக்கிறது என்று புள்ளி விவரங்கள் கூறுகின்றன. இன்னும் சரியான ஒரு மக்கள் தொகை கணக்கு கூட நம்மளால் எடுக்க முடியல. ஒரு 10 ஆண்டுக்கும் நம்ம மக்கள் தொகை கணக்கு எடுத்துட்டு இருந்தோம். ஆனால் 1921 எடுக்கப்பட வேண்டிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு இதுநாள் வரை எடுக்கப்படவில்லை. அது குறித்து எந்த அரசியல் கட்சியுமோ பாராளுமன்றமோ பெரிய ஒரு விவாதத்தில் எடுத்துக்கொண்டதாக கூட தெரியவில்லை. மக்கள் தொகையை பொறுத்து தான் நம்முடைய திட்டங்கள் எல்லாம் தீட்ட முடியும். அந்த வகையில் நம்முடைய நாடு பொருளாதாரத்தில் சிறந்த விளங்கும் என்று சொன்னால் நிச்சயமாக இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு இருக்க வேண்டும். அதே போன்று ஜாதி வரி கணக்கெடுப்பு என்று சொல்கிறார்கள். அதுவும் கூட இந்த காலத்தை பொறுத்தவரை அவசியமாகத்தான் தோன்றுகிறது. ஏனென்று சொன்னால் பிற்பட்ட மக்கள் பிற்பட்ட நிலையிலும் மிக பிற்பட்ட மக்கள் மிக பிற்பட்ட நிலையிலும் தாழ்த்தப்பட்ட மக்கள் தாழ்த்தப்பட்ட நிலையுமே இருப்பது நிச்சயமாக ஒரு சமூக நீதி ஆகாது. அனைவருக்கும் சம வாய்ப்பு அளிக்கப்பட வேண்டும். எனவே இந்த பொருளாதாரம் மிகச்சிறந்த ஒரு பொருளாதாரமாக நம்முடைய நாடு மிகச்சிறந்த உலகின் வல்லரசு நாடாக ஆக வேண்டும் என்று சொன்னால் கிராமங்கள் மதிக்கப்பட வேண்டும், விவசாயிகள் காப்பாற்றப்பட வேண்டும், விவசாயிகள் நாணயமாக இருக்க வேண்டும் என்று நினைப்பதால் தான் அவர்கள் தற்கொலை செய்துள்ளார்கள். இந்த நிலமாவது மிஞ்சிட்டுமே பிள்ளைகளுக்கு நம்ம கடன் அடைக்க முடியலையே என்று சொல்லி அவர்கள் தன்னுடைய உயிரை மாய்த்துக் கொள்ளக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. இனிவரும் காலத்திலாவது எந்த ஒரு விவசாயியுமே தன்னுடைய உயிரை மாய்த்துக் கொள்ளக்கூடிய சூழ்நிலையை உருவாகாத அளவுக்கு இந்த அரசாங்கம் ஒரு முழு முயற்சி எடுக்க வேண்டும். இந்த வகையில் எனக்கு இந்த வாய்ப்பினை அளித்த நம்முடைய நீதியரசர் ஐயா அவர்களுக்கும் மிகச் சிறப்பான ஒரு உரையினை ஆற்றிய அந்த பொருளாதார நிபுணர் ஐயா அவர்களுக்கும் தமிழ்நாடு நெம்பூழி அரப்பணி மன்றத்தை சார்ந்தவர்களுக்கும் மற்றும் இந்த அவையிலே கூறியிருக்கின்ற அத்தனை ஆண்டோர்கள் சான்றோர்கள் அனைவருக்கும் தந்த வாய்ப்புக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியினை கூறி நம்மால் முடிந்த அளவுக்கு சொல்லுவாங்களே ஆகார அழிவிட்டதா என்னும் கேடில்லை போகார அகலாக்கடை என்பார் வள்ளுவர். அந்த வகையில் நம்முடைய வீட்டு பொருளாதாரத்தை நம்ம காப்பாற்றலாம் நிச்சயமா. எப்படி என்று சொன்னால் நமக்கு வருகின்ற வருமானத்தை விட நம்முடைய செலவு அதிகமாக போனால் அது நிச்சயமாக சிறந்த பொருளாதாரமாக ஆகாது. அதனாலதான் நம்ம எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் எவ்வளவு பெரிய பதவியில் இருந்தாலும் நாம் ஈட்டுகின்ற ஊதியத்தை நம்முடைய வீட்டில் இருக்கின்ற நம்முடைய வாழ்க்கை துணைவர் வாழ்க்கையினுடைய பங்கு வகிக்கின்ற மனைவி கையில கொடுத்து வாங்கணும் என்று சொன்னா அவங்க 600 ஆக்குவாங்க. நிச்சயமாக அவர்கள் எண்ணி செலவு செய்வார்கள். இந்த குடும்ப பொருளாதாரம் நன்றாக உயரும் என்று சொல்லி இன்று இந்திய பொருளாதாரம் இந்த அளவுக்கு முன்னேறி இருப்பதற்கு காரணம் நாம் பெண்களுக்கு கொடுத்த சம உரிமை தான். அவர்களும் இன்று பல்வேறு துறைகளில் பணி வாய்ப்பு பெற்றிருப்பதால் பணிகளுக்கு செல்வதால் தான் இன்று இந்திய பொருளாதாரம் இந்த அளவுக்கு கொடியிட்டி பறைக்கிறது என்று சொல்லி தந்த வாய்ப்புக்கு மீண்டும் நன்றி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி கார்த்திகேயன் ஐயா, நன்றி. மிக சிறப்பாக பேசினீர்கள். உலக நடப்பில் நாட்டு நடப்பு எல்லாமே உங்களுடைய பேச்சிலே இருந்தது. வங்கி கடன் பெறுவதில் இருக்கக்கூடிய சிரமங்கள், சமூக நீதி காக்கப்பட வேண்டியதின் அவசியங்கள் போன்ற பல்வேறு விஷயங்களை காட்டி காந்திய பொருளாதாரத்தை கடைபிடிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி பேசினீர்கள். மிக்க நன்றி, மிக்க நன்றி. அடுத்தபடியாக திரு சிதம்பரம் முத்துக்குமார் அவர்களை பேச வருமாறு அழைக்கின்றேன். ஐயா சிதம்பரம் முத்துக்குமாரன். இவரை ஒவ்வொருத்தரை பற்றி சொல்லியிருக்கணும். முதலில் பேசிய விவேகானந்தன் ஐயா அவர்கள் அகில இந்திய காந்தி இயக்கம் என்ற அமைப்பை தொடங்கி 30-40 ஆண்டுகளாக செயல்படுத்தி வருகின்றார். ஆக அவர் காந்திய பணிகளை நீண்ட காலமாக கையில் எடுத்து பாடுபட்டு கொண்டிருக்கின்றார். காந்தி அமுதம் என்ற பத்திரிகையும் நடத்தி வருகின்றார். அடுத்து பேசிய திரு ராமலிங்கம் ஐயா அவர்கள் நீண்ட காலமாக வேலாயுதத்தினுடைய பாசறையிலே பயிற்சி பெற்று அதிலே பாடுபட்டுள்ளவர். அவர் இந்திய மெட்ரிகுலேஷன் பள்ளி என்ற பள்ளியை தற்போது ஒரு தாளாளராக இருந்து நடத்தி வருகின்றார். அதோடு அன்புவழி அரப்பணி மன்றத்தினுடைய மாநில செயலாளராகவும் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார். அடுத்து பேசிய திரு கார்த்திகேயன் அவர்கள் ஆசிரியர். அவர் ஆசிரியராக இருப்பதோடு வள்ளலார் மீது மிகுந்த பற்று கொண்டு அந்த வள்ளலார் அறக்கட்டளையின் மூலமாக நிறைய அறச்செயல்களை புரிந்து கொண்டு அதோடு தமிழ்நாடு அன்புவழி அரப்பணி மன்றத்தினுடைய இணை செயலாளராகவும் பாடுபட்டு கொண்டிருக்கின்றார். அடுத்து வரக்கூடிய திரு முத்துக்குமாரன் அவர்கள், ஐயா உங்களுடைய அமைப்பு சிதம்பரம் காந்திய மன்றமா? வணக்கம். அவர் சிதம்பரம் காந்தி மன்றம். காந்தி மன்றம், அது வந்து காந்தி மன்றம் சிதம்பரம். அதில் 1956
1956 ஆ, பெருந்தலைவர் காமராஜர் அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்ட காந்தி மன்றம். ஆ, சரிங்க ஐயா. அந்த கருத்து பிரச்சாரத்துக்காக இந்த கவனமாக காந்தி மன்றம். பாடுபட்டுக் கொண்டிருக்கிறவர் தான். அவர் மிகுந்த அனுபவசாலி. உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் ஐயா. இந்த மாதிரி காந்தி மன்றம் கருத்து பிரச்சாரம் செய்து வருகின்றது. சரி. கற்றலை கேட்டலே நன்று. இன்றைய உரையிலே பொருளாதாரம் என்பது மிக ஒரு டஃப்பான டாபிக். அதுல எளிமையா எடுத்து புரிந்து கொள்கிற வகையிலே விவசாயத்தை முன்னிறுத்தி நாம் எல்லாம் காந்திய வழியிலே செயல்பட வேண்டும் என்றெல்லாம் நல்ல கருத்துக்களை எல்லாம் எளிமையாக சொன்னார்கள். அவர்களுக்கு நன்றி. தொடர்ந்து விவேகானந்த ஐயா அவர்கள் குறிப்பிட்டது போல பள்ளி குழந்தைகளிடையே தொடக்க கல்வியிலே படுகின்ற சிறு குழந்தைகளிடம் காந்திய கருத்துக்களையும் தொடர்ந்து உயர்நிலை பள்ளி அளவிலே மேல்நிலை பள்ளி அளவிலே இருக்கின்ற மாணவர்களிடையே தேசிய குமரப்பா அவருடைய பொருளாதார கருத்துக்களை எல்லாம் தொடர்ந்து கொண்டு செல்வோம். அனைவரும் இணைந்து செயல்படுவோம். இந்த நிகழ்ச்சி சிறப்பாக அமைந்தது. அமைப்பாளர்கள் அனைவருக்கும் சிதம்பரம் காந்தி மன்றத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றி, வாழ்த்துக்கள். நன்றி நன்றி ஐயா, நன்றி, மிக்க நன்றி. அடுத்தபடியாக சேவை ஐயா அவர்களை பேச வருமாறு அழைக்கின்றேன். சேவை ஐயா அவர்கள் சேவை என்ற நிறுவனத்தை துவங்கி நீண்ட காலமாக மக்கள் தொண்டாற்றி வருகின்றார். சேவைக்கென்றே பிறந்தவர் என்று சொல்வார்கள். அந்த அளவிற்கு கர்ணனை எப்படி வள்ளலாக உலகம் பார்க்கிறது, அதுபோல சேவை நாயகனாக அவர் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றார். அவர் தற்போது இன்று அவருடைய கருத்துக்களை சொல்ல வருகின்றார். ஐயா வாங்க, உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. ஐயா வணக்கம். கேக்குதுங்க ஐயா, பேசுங்க. இந்த நிகழ்வு மிக சிறப்பான ஒரு நிகழ்வு. இந்த நிகழ்வை ஏற்படுத்தி கொடுத்த உங்களுக்கும், அதே போல இங்கு உரையாற்றி கொண்டிருக்கக்கூடிய உரையாற்றிய சிறப்பு விருந்தினர், அதே போல பங்கேற்பாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய தாழ்மையான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பகுதியானது ஜேசி குமரப்பா அவர்களுடைய பொருளாதாரம் மற்றும் இன்றைய சூழலிலே நீடித்த நிலையான வளர்ச்சி, பொருளாதாரம், விவசாயம் என்ற பல்வேறு டாபிக்ஸை நம்ம டச் பண்ணோம். அதுல மிக சிறப்பான முறையில அமைஞ்சிட்டுன்னா, அந்த வல்லுநர் சொல்கின்ற போது அவர் எனக்கு கூட கொஞ்சம் இந்த பொருளாதார அல்லது விவசாய சார்பில் கொஞ்சம் அனுபவம் இருக்கிறது. நான் ஜேசி குமரப்பா அவர்களோடு சேர்ந்து பணியாற்றிய திரு ராஜதுரை மைக்கேல் அவர்கள் இப்போ சென்ற ஆண்டுதான் காலமாகிவிட்டார். எனவே அவர் 102 வயதிலே காலமானால் கூட அவரோடு பல ஆண்டுகள் நான் சேர்ந்து பயணிக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அவர் பல சமயங்களிலே அவருடைய ஜேசி குமரப்பா அவர்களை பற்றி, அவருடைய பணிகளை பற்றி அதிகம் பயிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். மிகப்பெரிய கல்வியாளர், பொருளாதார மேதை. அவருடைய செயல்பாடுகள் காந்தியத்தை அடிப்படையாக கொண்டது. இன்றைய சூழ்நிலை அதுதான் நமக்கு தேவை. ஆனால் இன்றைய சூழலில் அதை செயல்படுத்த முடியுமா? நான் இப்பொழுது கூட இந்த பணியை செய்து கொண்டிருக்கக்கூடியவன். விவசாயம், கிராம பொருளாதாரம் என்ற அடிப்படையிலே பல கிராமங்களிலே பணியாற்றி கொண்டுதான் இருக்கின்றேன். இதிலே அது போன்ற காந்திய சிந்தனைகளை நாம் செயல்படுத்த முடியுமா என்ற ஜேசி குமரப்பா அவர்களது அல்லது நீடித்த பொருளாதாரம் அல்லது நீடித்த விவசாயம் என்ற அடிப்படையில் செயல்படுத்த முடியுமா என்ற கேள்வி மிகப்பெரிய அளவிலே வந்தது. திரு ஐயா விவேகானந்த ஐயா சொல்கிற போது சொன்னார்கள், திரு காமராஜ் அவர்கள் இருந்த வரைக்கும் அரசியல் ஒரு மாதிரி இருந்தது, இப்பொழுது கொஞ்சம் அதிலே நமக்கு உகந்ததாக செயல்படவில்லை, அவ்வளவு வசதி அந்த வாய்ப்புகள் நமக்கு கிடைக்கவில்லை என்று சொன்னார்கள். அது முற்றிலும் உண்மை. ஏனென்றால் இப்பொழுது இருக்கக்கூடிய பொருளாதாரமே நாம் ஒரு காலகட்டத்திற்கு பிறகு லிபரலைசேஷன், பிரைவேடைசேஷன், குளோபலைசேஷன் இந்த 3 தத்துவங்கள் வந்த பிறகு உலக பொருளாதாரம் ஒரு பொருளாதாரமாகிவிட்டது. நம்முடைய நீடித்த, நம்முடைய தன்னிறைவு பெற்ற பொருளாதாரமானது நம் கைவிட்டு போய்விட்டது. எனவே அதை நாம் எவ்வாறு நாம் பகிர்ந்து கொள்ளதான் முடியுதே ஒழிய செயல்பாட்டுக்கு வருகின்ற போது அந்த செயல்பாடுகள் முழு நிறைவை நமக்கு கொடுக்கவில்லை. நாங்கள் கூட ஒரு கிராமத்திலே விதை பண்ணைக்கு கோடவுன் கட்டினோம். அந்த விதை பண்ணை எப்படியாவது பழைய பாரம்பரிய விதை கிடைக்குமா என்று நாம் தேடிக்கொண்டுதான் இருக்கிறோம். பாரம்பரிய விதைகளே இல்லை. இப்போ எல்லாமே நாம் எங்கே வாங்க வேண்டியிருக்கு. இப்போ நம்ம போய் யூனியன் ஆஃபீஸ்லயோ அல்லது விவசாய பண்ணைகளையோ வாங்க வேண்டியிருக்கு. பாரம்பரிய விவசாய விதைகளே கிடைக்காத போது நாம் பாரம்பரிய விவசாயத்திற்கு கொண்டு செல்வது என்பது கடினமான விஷயம். ஆனால்
இப்பொழுது இருக்கக்கூடிய பல்வேறு வகையான சூழல் விவசாயத்திற்கு உகந்ததாக இல்லை. அதை நான் பார்க்கின்றோம். நேற்று ஒரு நண்பரிடம் பேசிக் கொண்டிருந்தேன். நெருங்கிய நண்பர் தான். அவர் ஒரு 1/2 ஏக்கர் மட்டும் விவசாயம் செய்து கொண்டிருக்கிறார். அவரிடம் சொன்னார், இந்த 1/2 ஏக்கர் விவசாயத்தில் அவருக்கு 7,500 ரூபாய் நஷ்டமடைந்து விட்டேன் என்று சொன்னார். இது நமக்கு மிக கவலை அளிக்கக்கூடிய ஒரு விவசாய நிலைமை. ஆனால் இந்த விவசாயத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய அளவிற்கு நம்முடைய சூழல் அமையவில்லை. அதை அமைப்பதற்கு இங்க இருக்கக்கூடிய வல்லுநர்கள் தங்களுடைய கருத்துக்களை ஒரு வெகுஜன கருத்துக்களாக சொல்ல வேண்டும். நாம் பேசிக்கொண்டுதான் இருக்கிறோம். ஆனால் வெகுஜன கருத்துக்களாக நாம் எடுத்து சொல்ல வேண்டும். அதே போல பொருளாதாரத்திலும் ஸ்மால் இஸ் பியூட்டிஃபுல் ஷூமேக்கருடைய அந்த புத்தகத்தை பற்றி நம்முடைய கருத்தாளர் அவர்கள் சொன்னார்கள். அதில் சொன்ன பல்வேறு வகையான தகவல்கள் இன்று உலகம் முழுவதுமே பாராட்டப்படக்கூடிய தகவல்கள். எனவே அது போன்றிருக்கக்கூடிய பல விஷயங்களை நாம் செயல்படுத்துகின்ற போது செயல்பாட்டிலே எவ்வாறு அவைகள் பயன்படுத்தப்படுகின்றன, செயல்பாட்டில் கூடிய எதிர்நோக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன என்பதை நேரடியாக நாம் பார்க்க வேண்டும். அதை பார்த்து சில அவர்கள் செய்த டாக்குமெண்டேஷன், அவர்கள் குமரப்பாவர்கள் செய்த அந்த பதிவு, அதை நாம் இப்போ தொடர்ந்து செய்ய தவறிவிட்டோமோ என்று நினைக்கின்றோம். இப்போதுக்கூடிய சவால்கள் குமரப்பா அவர்களுடைய அறிவிப்பும் அவர்களுடைய செயல்பாடுகளும் இப்பொழுது நமக்கு நடக்கக்கூடிய பல்வேறு வகையான கஷ்டங்களை பற்றியும் அல்லது நமக்கு எதிர்க்கக்கூடிய சவால்களை பற்றியும் நாம் பதிவு செய்ய வேண்டும். அது புத்தகமாக வர வேண்டும், டாக்குமெண்டேஷனாக வர வேண்டும். அப்பொழுதுதான் இது வெகுஜனத்திற்கு எடுத்து செல்லக்கூடிய ஒரு அமைப்பாக அமையும். எனவே இப்பொழுது உலகமயமாக்கப்பட்ட வேளையில் நம்முடைய பொருளாதாரத்தை எவ்வாறு நாம் அடிப்படையாக நீடித்த நிலையாக கொண்டு செல்ல வேண்டும் என்ற கருத்தை வலியுறுத்தி சொல்லக்கூடிய பெரியவர்கள் அனைவருக்கும், அதே நேரத்தில் அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற விஷயத்தை சொல்லக்கூடியவர்களுக்கும், பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் இதை பற்றி நாம் பேச வேண்டும் என்பதை பற்றி சொன்னவர்களுக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி ஐயா, மிக்க நன்றி. காந்தியத்தை, பொருளாதாரத்தை எவ்வாறு நடைமுறைப்படுத்துவது என்ற கேள்வியை உருவாக்குகின்ற வகையிலே உங்களுடைய கருத்து அமைந்திருந்தது. அதை பற்றி நாம் நிறைய சிந்திக்க வேண்டும். எப்படி நடைமுறைக்கு கொண்டு வருவது, தற்காலத்து இன்றைய காலகட்டத்துக்கு ஏற்புடைய வகையிலே எப்போது தகவமைத்து இதை முன்னெடுத்து செல்வது என்பதை நாம் அதிகம் சிந்தித்து பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. இனிவர பேச்சாளர்கள் நிச்சயம் அதை பற்றி கவனம் செலுத்துவார்கள் என்று நினைக்கின்றேன். பாமையன் அவர்களும் அது பற்றி இறுதியில் பேச ஒரே கருத்து, என்னுடைய ஒரே ஒரு கருத்து, பாரம்பரிய விதைகள் கிடைக்கலன்னு ஐயா சொன்னாங்க. எவ்வளவு நாள் இப்ப பாரம்பரிய விதைகள் கொடுக்கலாங்க ஐயா, எத்தனை டன் வேணாலும் கொடுக்கலாம். இப்ப பெரிய அமைப்பு இயக்கமாகவே இப்ப செஞ்சுக்கிட்டு இருக்காங்க தம்பிகள்லாம். நல்ல பாரம்பரியமான எண்ட கூட தூய மல்லி அப்படிங்கிற பாரம்பரிய நெல் விதை எவ்வளவு நாள் எடுத்துக்கலாங்கய்யா. அதனால பாரம்பரிய விதைகளை மீட்டெடுத்தாச்சு. அது மீட்டெடுத்து எல்லாத்துக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அதனால அதை பற்றி கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. நாங்க அதை உங்களிடம் நாங்கள் அணுகுறோம் ஐயா. நாங்க அந்த பாரம்பரிய விதைகளுக்கு நான் குகன் ஐயா வழியாக உங்களை நாங்கள் அணுகி பெற்றுக் கொடுக்கிறோம். எங்களுக்கு தேவை அதிகமாக இருக்கிறது. நல்லது, நல்லது ஐயா, நல்லது. தொடர்ந்து அதை பற்றி நாம பேசுவோம், அலைபேசி வழியாக பேசி அதுக்கான ஏற்பாடுகளை செய்வோம். நல்லது. அடுத்தபடியாக திண்டுக்கல் இயற்கை மருத்துவர் திரு தேவராஜ் ஈஸ்வரன் ஐயா, எங்க இருக்கீங்க? தேவராஜ் ஈஸ்வரன் சொல்லுவாங்க. அவர் ஐயா, நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. லைன்ல இருக்கீங்க, சொல்லுங்க. சொல்லுங்க. நான் கொஞ்சம் வெளியில இருந்து இப்பதான் வந்தேன். வந்தோன்னே இப்ப ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடிதான் மீட்டிங் அட்டன் பண்ணேன். எதை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? இந்த பாரம்பரிய விதிகள் பத்தி பேசிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நல்லது. அப்போ இன்னும் கொஞ்ச நேரம் கவனிச்சுட்டு பிறகு பேசுறீங்களா ஐயா? கவனிச்சுட்டு பேசுறேங்க ஐயா. நல்லது. நான் கொஞ்சம் வெளியில இருந்து இப்பதான் உள்ள வந்தேன். ஐயா, அனந்தராமன் ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? ஐயா வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். திரு பாமையன் ஐயாவுக்கும் வணக்கம். நான் பாரதி, ரூட் செட் பாரதி இருக்காரு கன்றமாணிக்கத்தில், அவருடைய நண்பர். நானு ரிட்டையர்ட் ஐஏபி மேனேஜர். மிக்க மகிழ்ச்சி. உங்களுடைய முழு இதையும் சொற்பொழிவையும் கேட்டேன், ரொம்ப மகிழ்ச்சியா. நீங்கள் ஒரு செயல் வீரர் வேற, விருந்தினர் பக்கம் உங்களுடைய ஒரு ஒருங்கிணைந்த பண்ணை வேற வச்சுக்கிட்டு நிறைய பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு மாதிரி பண்ணையா. மகிழ்ச்சி. அதான் அந்த சேவா இதுல இருந்து துறையில இருந்து சொன்னார் இல்லையா, பாரம்பரிய
இது வேணும்னு சொல்லிட்டு அதுக்கு அவர் பதில் சொன்னார், நிறைய இருக்கிறது, தூயமல்லி மாதிரி நிறைய பாரம்பரிய விதைகள் இருக்கு, வாங்கிக்கலாம்னு சொன்னாரு. எனக்கு தெரிஞ்ச ஒரு அம்மா ஏரியூர்ல இங்க வந்து நிறைய ஒரு தனி நபரா இருந்து நிறைய பாரம்பரிய விதைகள்லாம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அந்த விவரத்தை நான் சொல்லிக்கிறேன். உங்களோட இணைந்ததுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். மகிழ்ச்சி. நல்லது நல்லது நல்லது. நன்றி நன்றி. திரு ராஜீவ் குமார் அவர்கள். ராஜீவ், நீங்க கேள்விகள் ஏதாவது எழுப்புவீங்களே, எழுப்புங்க. ஐயா ஐயா வணக்கங்க ஐயா. கடலூர் மாவட்டம் விருதுநகர்ல இருந்து ராஜுங்க. வணக்கங்க ஐயா. வணக்கம் வணக்கம் வணக்கங்க. இந்த கூட்டத்துல பேசக்கூடிய நபர்கள் நான் தான் இளையராஜா நினைக்கிறேன் எல்லாத்த விட. சரி சரி ஐயா, சமூகத்தை பத்தி இளையோருக்கு தானே ரொம்ப ஊக்கம் இருக்கும், அதனால எதை செயல் துடிப்பு இருக்கிறதுனால நிறைய கேள்விகள் கேட்க தோணும். சரிங்க ஐயா. அதுதான் ஐயா, இந்த எனக்கு வந்து முதல்ல வந்து இந்த மனித குலத்தை பத்தியும் இந்த மண்ணை பத்தியும் சிந்திக்கக்கூடிய மனிதர்களுக்கு நடுவே நானும் ஒருவனா இருக்கிறதுல எனக்கு வந்து மகிழ்ச்சியா நான் அந்த தருணத்தை உணர்றேன். சந்தோஷமா இருக்கு. நீங்க பேசுறதெல்லாம் கேட்கும்போது அவர் ஐயா இன்றைய சிறப்புரையாளர் அவர்கள் பேசுறதெல்லாம் வச்சு கேட்கும்போது இன்னைக்கு சமூகத்தில் இருக்கக்கூடிய பல சிக்கல்களுக்கு காரணமாக இருக்கக்கூடியது இந்த பொருளாதார கொள்கைதான்றதை நம்ம புரிஞ்சுக்க முடியுங்க. தற்சார்பு இல்லாத ஒரு பொருளாதாரத்தை நம்ம கையாண்டுட்டு இருக்கோம். அது வந்து நிறைய தனி மனித வாழ்க்கையில, குடும்ப வாழ்க்கையில நிறைய சிக்கல்களை ஏற்படுத்துறது நம்மளால உங்க பேச்சை கேட்கும்போது என்னால புரிஞ்சுக்க முடியுது. இன்னைக்கு அன்னைக்கு நம்ம வந்து விவசாயம் பண்ணோம்னா மாடு, ஏறு, அது சம்பந்தமான எல்லாமே அந்த கிராமத்துக்குள்ளே கிடைச்சிது. ஆனா இன்னைக்கு நம்ம ஒரு நிலத்தை உழுவுனா கூட அதுக்கு பெட்ரோல் டீசல் வாங்க நம்ம வெளில போய் கேன்ல வாங்கிட்டு வந்து டிராக்டர்ல ஊற்றி அப்புறம் ஓட்டுறதை நம்ம பார்க்க முடியுது. ஸோ நம்ம தற்சார்பை விட்டு எந்த அளவுக்கு நம்ம விலகி வந்துட்டோன்றத நமக்கு தெரியுது. இது நீங்க எல்லாம் பேசும்போது கூட சொன்னீங்க, காந்திய பொருளாதாரம் வந்து இன்னைக்கு சாத்தியப்படுமா? சாத்தியம் தேவை இருக்குது. இன்னைக்கு நமக்கு அதுக்கான தேவை, தற்சார்புக்கான தேவை இருக்குதுங்க ஐயா. இப்ப கிராமத்துல என் வயசுல நான் சின்ன பருவத்துல அனுபவிச்சதை சொல்லணும்னா ஒவ்வொரு வீட்லயும் ஒரு முருங்கை மரம் இருக்கும், பசுமாடெல்லாம் இருக்கும். எவ்வளவு பெரிய நம்ம உணவு பஞ்சம் அதுன்னு வந்தா கூட நமக்கு அதை நிறைவேற்றி அதை வச்சு நம்ம முடியும் தற்காத்து அதுல இருந்து சமாளிச்சு வந்துட முடிஞ்சுது. ஆனா இன்னைக்கு எது தொட்டாலும் தொட்டதுக்கெல்லாம் காசு இல்லாம ஒண்ணுமே பண்ண முடியல. அன்னைக்கு காசுன்றது ஒரு பெரிய விஷயமா இருக்குல்ல. இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்க முடியுதுங்க ஐயா. அதனால வந்து தற்சார்பு பொருளாதாரம்ன்றது தேவை. அதனால காந்திய பொருளாதாரம்ன்றது சாத்தியப்படுன்றது நம்பிக்கை. இந்த பிளாஸ்டிக் பேப்பர்லாம் வந்து நுகர்வு பத்தி நம்ம பேசிக்கிட்டு இருந்தோங்க. கண்மூடித்தனமா எந்த வித சிந்தனையும் இல்லாம இந்த ஜவுத்தால் பைகளை வந்து கொஞ்சம் மெனக்கடணும், மனிதன் கையில ஏதாவது துணிப்பை எடுத்துட்டு போகணும், இல்ல கட்டப்பை எடுத்துட்டு போகணும், அட்லீஸ்ட் யூஸ் பண்ண அந்த பாலித்தீன் பேப்பரையாவது சுருட்டி ரீயூஸ் பண்ற மாதிரி பாக்கெட் எடுத்துட்டு போகணும். இது எந்த ஒரு சுய விழிப்புணர்வும் இல்லாம கண்மூடித்தனமா ஒரே ஒரு முறை இங்க வாங்கிட்டு வந்து அப்படியே தூக்கி போட்டு போறாது. ஆனா அது எந்த அளவுக்கு இந்த பூமி தாய, இந்த இயற்கையை மூச்சு அடிக்க வைக்குது, எந்த அளவுக்கு திணற வைக்குது, எந்த அளவுக்கு இயற்கையை சீரழிக்கின்றத கொஞ்சம் நின்று நிதானிச்சு யோசிக்காத அளவுக்கு வேகமா ஓடிட்டு இருக்கான் மனுஷன். அப்படி வேகமா ஓடி எதை பிடிக்க போறான், எதை சாதிக்க போறான்னு ஒண்ணும் தெரியல. ஆனா மிகப்பெரிய கவலை அளிக்கக்கூடிய ஒரு விஷயம். இப்படி பல்வேறு விழிப்புணர்வுகள் இந்த நிகழ்ச்சியா கலந்துகிட்டது மூலியமா எனக்கு கிடைக்குது. ரொம்ப நன்றிங்க ஐயா. மற்றபடி அதனால நான் கருத்து அடுத்த நிகழ்ச்சியில் நான் பகிர்ந்துக்கிறேங்க ஐயா. நன்றிங்க ஐயா வாய்ப்புக்கு. நன்றி நன்றி ராஜீவ், நன்றி நன்றி. நல்ல கருத்துக்களை எல்லாம் எடுத்துரைத்தீர்கள். அடுத்தபடியாக ஆதிகேசவன் ஏதாவது பேசுறீங்களா? ஆதிகேசவன், இயற்கை விவசாயத்தில் அனுபவம் உள்ளது அவருக்கு. ஐயா இருக்கீங்களா? லைன்ல இருக்கீங்களா? ஐயா பேசுறீங்களா? இல்ல ஆதிகேசவன் வாங்க பேசு. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம் ஐயா. நான் ரொம்ப வயசுல கம்மி, ரெண்டாவது அனுபவத்திலையும் கம்மி. உங்களோட அளவுக்குலாம் என்னால பேச முடியாது ஐயா. இருந்தாலும் எனக்கு ஏற்பட்ட சில அனுபவங்களை உங்களோட பகிர்ந்துட்டு நான் ரொம்ப பெருமையா நினைக்கிறேன் ஐயா. சொல்லுங்க, பேசிட்டு வாங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா. என்னன்னா, நான் ஒரு இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன் ஐயா. எப்படின்னா 2018ஆம் ஆண்டுல இருந்து நானும் என்னுடைய நண்பரும் கருப்பு கவுனின்ற ஒரு நெல் எடுத்து நாங்க விவசாயம் பண்ணோங்க ஐயா. விவசாயம்னா முழுக்க முழுக்க இயற்கை விவசாயம். கொஞ்சம் கூட அந்த மேன்யூர் சொல்லக்கூடிய அந்த ஃபெர்டிலைசர் சொல்லக்கூடிய அந்த இங்கிலீஷ் உரங்களை நாங்க முழுக்க முழுக்க பயன்படுத்தவே இல்லை.
நாங்க பயன்படுத்துற எல்லாமே எதுக்கு சொல்ல வரேன்னா ஐயா, நம்ம பயன்படுத்துற எல்லாமே பஞ்சகாவியம், சாணங்கள் இது மாதிரி முழுக்க முழுக்க பயன்படுத்தி கொண்டு வந்து மார்க்கெட்டிங் கிடைக்காத சரியான முறையில எங்களால விற்க முடியல. அதனால ரொம்ப மனசு உடைஞ்சு போயிட்டு கிட்டத்தட்ட 1 வருஷம் வரையிலும் நாங்க அந்த நெல்லை அப்படியே ஸ்டாக் பண்ணி வச்சிருந்து, அதுக்கப்புறம் சேலத்துல இருந்து ஒருத்தங்க வந்து கொண்டு போய் வித்ததுனால எங்களுக்கு அந்த இயற்கை விவசாயத்து மேல கொஞ்சம் மனசு கஷ்டமாயிடுது. நான் இங்க வைக்க கோரிக்கை என்னன்னாங்க ஐயா, அது திரும்ப எங்க ஆடுதுறை சைடுல, கும்பகோணம் சைடுல கிடைக்கக்கூடிய நெல்களை 1050 சாவித்திரி நெல்களை போட்டு நாங்க பயிர் பண்ணாலும் நாங்க அந்த இயற்கை விவசாய முறையில தான் பண்ணோம். எந்த விதமான உரங்களை போடாம பண்ணி கொண்டு போயிட்டு நாங்க அந்த எங்களுக்கு சரியான மார்க்கெட்டிங் கிடைக்காததுனால டிபிஎஸ்லயே கொண்டு போய் கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமையில நாங்க வந்துட்டோம். அப்ப இந்த டிபிஎஸ்ல எடுக்கக்கூடிய அந்த டிபிஎஸ்ல இருக்கக்கூடிய ஆபீசர்ஸ்ங்க, என்னங்க நெல் இவ்வளவு ஒரு வித்தியாசமான நெல், மத்த நெல் மாதிரி உங்க நெல் இல்ல, அப்படியே கோல்டன் கலர்ல இருக்குது, பிடிச்சு பார்த்தாலும் டிஃப்ரெண்டா இருக்கு, எல்லாமே வித்தியாசமா இருக்கு, ஏன் இங்க கொண்டு வந்தீங்க, நீங்க எந்த முறையில நீங்க வந்து விவசாயம் பண்ணீங்க அப்படி கேட்கும்போது, முழுக்க முழுக்க நாங்க இயற்கை முறையில தான் நாங்க பண்ணோம், உரங்கள் போடவே இல்லை அப்படி சொல்லும்போது, அந்த அந்த டிபிஎஸ்ல ஒர்க் பண்ற அந்த பிசின்ற கூடிய அவரு அதுல இருந்து ஒரு 10 மூட்டை எடுத்துக்கிட்டு போறாரு. அங்க வாங்கக்கூடிய விலையை விட 100, 200, 300 ரூபா வச்சு இந்த 10 மூட்டை நான் வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு எடுத்துட்டு போறேன் அப்படின்னு எடுத்துட்டு போறேன். அப்ப இருந்து எனக்கு ஒரு எண்ணம் தோணுதுன்னா, இந்த கவர்மெண்ட், இந்த அரசாங்கம் ஏன் அந்த இயற்கை முறையில விவசாயம் பண்ணக்கூடிய அந்த நெல்லுக்கு ஒரு தனிப்பட்ட முறையில ஒரு ஊக்குவிக்கிற மாதிரி, இயற்கை முறையில விவசாயம் பண்றவங்களை ஊக்குவிக்கிற மாதிரி, அதே டிபிஎஸ்ல இயற்கை முறையில விவசாயம் பண்ணவங்களுக்கு தனியான முறையில அந்த நெல் எடுக்கிறதுக்கான ஏதாவது ஏற்பாடு பண்ண முடியுமா அப்படிங்கிறது அங்க தோணுச்சு. இந்த கேள்வியை இந்த மன்றத்துல நான் வைக்கிறேங்க ஐயா. இதுதான் என்னுடைய அனுபவங்க ஐயா. ரொம்ப நன்றிங்க ஐயா. நன்றி நன்றி ஆதிகேசவன். உங்க கேள்விக்கு பாமையன் இறுதியில் பதில் சொல்வார் என்று நினைக்கிறேன். அடுத்தபடியாக வேறு பேசுவவர்கள் முன் வரலாம். ஐயா ஜெயபிரகாஷ்னு ஒருத்தர் இருந்தாருங்க. ஐயா வணக்கம் ஐயா. நான் ஐயாவுடைய ஒரு கேள்வி கேட்டுக்காங்க இல்லையா, ஒரு சில எனக்கு தெரிஞ்ச கருத்தை சொல்றேன். பொதுவா இயற்கை வேளாண்மை அப்படிங்கிறது சந்தையை நோக்கி உற்பத்தி பண்றது இல்லைங்க. முதல் நோக்கம் தேவையை நோக்கி உற்பத்தி பண்ணணுங்க. எடுத்த உடனே எல்லாமே நம்ம ஒட்டுமொத்தமா கவுனி அரிசி போட்டுட்டோம், அது சந்தை இல்லை அப்படிங்கிறது ஒண்ணு. ரெண்டாவது, இன்னைக்கு நம்ம ஒரு 30 ஆண்டுகளாக தொடர்ந்து வேலை செஞ்ச பிறகு அந்த மாதிரியான மரபு சார்ந்த நெல்களை விற்கிறதுக்கு ஒன்றும் சிரமம் இல்லைங்க. இப்ப எங்களை மாதிரி ஆட்களை தொடர்பு கொண்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு நல்ல விலைக்கு விற்று சந்தை வாய்ப்பை ஏற்படுத்தி தர்றோம். அதனால இந்த மாதிரி அச்சப்பட தேவையில்லை. இயற்கை வேளாண்மைக்குள்ள வரக்கூடிய உழவர்கள் எந்த விதமான அச்சம் பட தேவையில்லை. ஒரு நியாயமான விலை, அதாவது அதுக்காக ரொம்ப அபரிமிதமான விலை தர மாட்டாங்க, அதே நேரத்துல மோசமான விலையா இருக்காது. நிச்சயமாக அரசாங்கம் குறிக்கிற விலையை விட கூடுதலான விலையை பெற்று தர முடியும். அந்த அடிப்படையில எங்களை மாதிரி ஆட்களை தொடர்பு கொண்டாங்கன்னா நிச்சயமாக அந்த சந்தை வாய்ப்பை ஏற்படுத்தி தரலாங்க. எவனும் கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. ஆதிகேசவ ஐயா தொடர்பு கொள்ளுங்க. இன்று பல பகுதிகளிலும் அங்காடி ஏற்படுத்திக்கிட்டு வர்றாங்க. கிராமப்புறத்துல இயற்கை விவசாயத்தின் மூலம், சிறுதொழில் மூலம் உற்பத்தி ஆகக்கூடிய பொருட்களை எல்லாம் பண்டமாற்று என்ற முறையில மக்களுக்கு விநியோகம் செய்வதற்காக பண்டமாற்று என்ற ஒரு ஏற்பாடு ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. அதை பற்றி தில்லை சிவகுமார் ஐயா வந்திருக்காங்க. நாமக்கல் பகுதியில் பசுமை நாயகன் என்று நற்பெயர் ஈட்டி உள்ளவர், சிறந்த சேவைகள் புரியக்கூடியவர், பல்வேறு பொறுப்புகளில், அரசு சார்ந்த பொறுப்புகளிலும் இருக்கக்கூடியவர். தில்லை சிவகுமார் ஐயா வந்திருக்காங்க. அவங்க ஆதிகேசன் எழுப்பிய கேள்விகளுக்கு அவரும் பதில் கூற வாய்ப்பு இருக்கிறது. ஐயா வாங்க, தில்லை சிவகுமார் ஐயா வாங்க. ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம் வணக்கம். வணக்கம் ஐயா. ஐயா பாமைய அண்ணனுக்கு வணக்கம். வணக்கம். நாமக்கல்ல இருந்து பேசுறேங்க. நாம பசுமை நாமக்கல் என்ற அமைப்பும், அதே மாதிரி ரத்ன சபாவதி சுற்றுச்சூழல் கிராம வளர்ச்சி அப்படின்னு சொல்லி கடந்த ஒரு 23 வருஷமா நம்ம பல்வேறு பணிகளை செஞ்சுட்டு வரோம். அதுக்கப்புறம் நம்ம ஐநாறு பாமையண்ணா, நம்மாழ்வார் ஐயா கூட எல்லாம் அவங்களுடைய கருத்தால ஈர்க்கப்பட்டு நம்ம அரசு பணிக்கெல்லாம் செல்லாத இது மாதிரி சமூக பணியை கையில் எடுத்து 23 ஆண்டுகள் ஆயிடுச்சு. இப்ப எனக்கு முன்னால் பேசிய நண்பர் சொன்ன மாதிரி இது அவருடைய பிரச்சனை மட்டும் இல்ல, நிறைய இயற்கை விவசாயிகளுடைய முக்கிய பிரச்சனை. இதற்கு ஒரு தீர்வை ஏற்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்துலதான் நம்ம அமெரிக்கால இருந்து, வாஷிங்டன்ல இருந்து வலைத்தமிழ் தொலைக்காட்சின்னு வச்சிருக்கக்கூடிய சென்னையில வச்சிருக்காங்க. அவங்க இயங்கிட்டு இருக்காங்க, பார்த்த சாரதி அப்படின்னு சொல்லி ஐயா. அவங்கள வச்சு, அதே மாதிரி காந்தி கிராம பல்கலைக்கழக பேராசிரியர் ஐயா பழனிதுரை ஐயா அவர்களை வச்சு ரூரல் விஷன் பஞ்சாயத்து அகாடமின்னு ஒன்று கிரியேட் பண்ணோம்.
ஸோ அதுல வந்து ரூரல் விஷன் பஞ்சாயத்து அகாடமியில முக்கிய விஷயமா என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது இந்த மாதிரி இயற்கையான விளைபொருட்கள் உழவர்கள் உற்பத்தி பண்றாங்க, மகளிர் குழுக்கள் உற்பத்தி பண்றாங்க. இதை வந்து ஒரு நுகர்வோருக்கு கிடைக்கணும், உற்பத்தியாளருக்கும் நுகர்வோருக்கும் ஒரு தொடர்பை ஏற்படுத்தி ஒரு பாலம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டிசைன் ஒரு அரிய பொருட்செலவுல உருவாக்கி இருக்கிறாங்க. அதுல வந்து நேரடியா நம்ம வந்து விவசாயிகள் வந்து பதிவு பண்ணிக்கலாம். அதே மாதிரி நுகர்வோரும் வந்து பொருளை வாங்கிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு பாலமா செயல்படுற மாதிரி இருக்காங்க. அதையெல்லாம் வலைதமிழ் பார்த்தசாரதி அவர்கள் பாமைய அண்ணன் இவங்களை வச்சுதான் இருக்கிறாங்க. இது இது அன்னாருடைய கோரிக்கை என்னன்னா, அவங்க மட்டும் இல்ல, எல்லாத்துடைய இயற்கை விவசாயிகளுடைய காய்கறி உற்பத்தி பண்றவங்க, உற்பத்தி பண்றவங்களா இருக்கட்டும், அல்லது பெண்கள் ஒரு செஞ்சு இயற்கையான முறையில் அவங்க ஜெக்கு எண்ணெய் போட்டு விளக்கெண்ணெய் தயார் பண்ணிடுறாங்க, மார்க்கெட் பண்ண முடியல. இருக்கட்டும், ஐட்டம்ஸ் பல விதமான பொருட்கள், அது மாதிரி வாழையில மதிப்பு கூட்டிய பொருட்கள், ஒயின்ல இருந்து ஜூஸ்ல இருந்து பிஸ்கட்ஸ்ல இருந்து நிறைய வாழையில தேசிய வாழை ஆராய்ச்சி நிலையம் மூலமா நிறைய பண்றாங்க. பட் அதையும் அவங்க மார்க்கெட் பண்றதுக்கு ரொம்ப தடுமாறுறாங்க. இப்படி தமிழகத்தில் அளவில் இருக்கக்கூடிய சிறு குறு விவசாயிகள் நம்ம குழுவா இருந்து செய்யறாங்க. இவங்களை எல்லாம் ஒருங்கிணைத்து நுகர்வோரிடத்திலே நம்பிக்கை ஏற்படுத்துகிற வகையில தரமான உருவாக்கிட்டோம் அப்படின்னா மிகப்பெரிய அளவுல ஒரு மாற்றம் வரும். ஆனால் இப்பொழுது மக்களிடத்திலே ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கின்றது. கடந்த வாரம் நாமக்கல்லிலே ஹோட்டல் சனு இன்டர்நேஷனல் ஹோட்டலிலே ஒரு 3 நாட்கள் ரூரல் விஷன், தற்சார்பு கிராம அங்காடி, பசுமை நாமக்கல், அது மாதிரி SS நேச்சுரல் ஃபைபர் யூனிட், அதே போன்று மாயா கிரீன்ஸ் போன்ற நிறுவனங்கள்லாம் இணைஞ்சு ஒரு கண்காட்சி 3 நாள் வச்சிருந்தோம். தமிழ் என்ற ராமநாதபுரத்துல இருந்து கருப்பட்டி, அதே மாதிரி மீன் தொக்கு, மீன் ஊறுகாய், அதே மாதிரி கோயில்பட்டியில இருந்து கடல மிட்டாயி, இப்படி மதுரையில இருந்து எண்ணெய் வகைகள், திண்டுக்கல்ல இருந்து அங்கிருந்து நிறைய பொருட்கள் கொண்டு வந்திருந்தாங்க. சிறுமலையில இருந்து தேன், மிளகு இதெல்லாம் கொண்டு வந்திருந்தாங்க. அது மாதிரி கொல்லிமலையில இருந்து சிறுதானியங்கள், சாமை, திணை, வரகு, குதிரைவாளி, இதெல்லாம் வந்து மதிப்பு கூட்டிய பொருட்கள் பிஸ்கட்ஸா எப்படி பண்ணி அதை வந்து எக்ஸ்போர்ட் பண்ற அளவுக்கு தயார் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி பொருட்கள் ஈரோட்ல இருந்து கொண்டு வந்திருந்தாங்க. அதே மாதிரி பொள்ளாச்சியில இருந்து தென்னை உற்பத்தியாளர்கள் எல்லாம் குழுவா சேர்ந்து அவர்கள் வெர்ஜின் ஆயில் தயார் பண்றாங்க. தேங்காய் கோகனட் சுகர் தயார் பண்றாங்க. அது மாதிரி கோகனட் ஆயில், ஹேர் ஆயில், நிறைய ப்ராடக்ட் அவங்க தயார் பண்ணியிருக்காங்க. இவங்க எல்லாம் காட்சிப்படுத்தியிருந்தாங்க. பொதுமக்கள்லாம் வந்து நேரடியா வந்து பார்த்து அந்த பொருளை வாங்கிட்டு போயிருக்காங்க. அவங்களும் ரொம்ப திருப்தியா சொல்லியிருக்காங்க. ஸோ நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே அந்த சந்தைப்படுத்துதல் என்பதுதான் முக்கியமான பணி. ஆகவே அந்த பணியை நாம் வந்து ஒரு இயக்கமாக, மக்கள் இயக்கமாக நாம் சேர்ந்து இந்த தற்சார்புக்கு திரும்புவோம் என்ற ஒரு இலக்கிலே நாங்கள் துவங்கி இருக்கின்றோம். இதற்கு எல்லாரும் நம்ம ஒருங்கிணைந்து செஞ்சோம்னா கண்டிப்பா நுகர்வோருக்கு நம்ம உற்பத்தியாளர் அவங்க உற்பத்திக்கு ஏற்ற விலையை கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கலாம். நாம் இணைந்து செயல்பட வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் என்னுடைய அன்பான வேண்டுகோள். இந்த அருமையான நிகழ்ச்சியில அதுவும் குறிப்பா நமது JC குமரப்பா ஐயாவுடைய பிறந்தநாள் நேற்று, அதுல அந்த நிகழ்வை சிறப்பிக்கும் விதமா தற்சார்புல தன் வாழ்நாள் முழுவதும் கிராமமா போய் நம்மாழ்வார் ஐயா எப்படி செயல்பட்டாங்களோ அதே மாதிரி பாமன் ஐயாவுடைய பேச்செல்லாம் கேட்டுதான் நாங்கெல்லாம் இந்த துறைக்குள்ளேயே வந்தோம். இல்லாட்டி நானும் ஒரு அரசாங்க வேலையில போய் நானும் வந்து ரசாயன உரத்தை போடுங்க, பூச்சி மருந்து அடிங்க அப்படின்னு சொல்லி நானும் ஒரு ஏஓ அந்த மாதிரி ஆயிருப்பேன். பாமையா அண்ணன் கபிலமலையில வந்து பேசியிருக்காங்க, நாமக்கல்ல வந்து பேசியிருக்காங்க, திண்டுக்கல்ல பீஸ் டெஸ்ட்ல பேசியிருக்காங்க. பல இடங்கள்ல அவருடைய பேச்சை கேட்டிருக்கேன். ஸோ அன்னார் அவர்கள் இந்த ஜூம் மீட் வழியா இணைந்து அன்பு வழிய அற பணியானது முழுக்க தற்சார்பு, தன்னொழுக்கம், அதே போன்று தன்னாட்சி, இந்த 3 இலக்கு கொண்டு செயல்படக்கூடிய அமைப்பு. அதற்கு வந்து மாவட்ட நீதிபதியாக இருந்து
ஐயா ஐயா சரியான வழிகாட்டி அவர்களை தற்சார்புக்கு திரும்ப வைக்க வேண்டும். அவர் அதிகாரத்தை அவர்கள் இளைஞர்களுக்கு ஒரு தலைமை பண்பை கொடுக்க வேண்டும் என்பதற்காக இரவு பகலாக பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் நாங்கள் உறுதுணையாக இருப்போம் என்று கூறிக்கொண்டு பாமையன் அண்ணனுக்கும் நன்றி கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறேன். நன்றி. மிக்க நன்றி ஐயா, மிக்க நன்றி. உங்களுடைய உரை இந்த தற்சார்பை நோக்கிய நம்முடைய பயணத்தை ஒரு இயக்கமாக முன்னெடுக்க வேண்டும் என்பது என்று கூறியதும், அந்த விநியோகம் உற்பத்தி பண்ணக்கூடிய இயற்கை விவசாயம் மற்றும் சிறுதொழில் மூலம் உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களை சந்தைப்படுத்த வேண்டும் என்பதையும் மிகவும் வலியுறுத்தி பேசினீர்கள். அதுதான் தற்சார்பை நோக்கி நாம் செல்வதற்கான வழியாகும். ஆக அந்த வழியை சிறப்பாக எடுத்து காட்டினீர்கள். உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் ஐயா. நன்றி. அடுத்தபடியாக ஐயா குரு ஜெயபிரகாஷ் ஐயா, நீங்க ரொம்ப நேரமா காத்திருக்கீங்க. உங்களை அறிமுகப்படுத்தி கொண்டு நீங்களே கருத்துக்களை சொல்லுங்களேன் ஐயா. ஐயா கேட்கல, இதை அன்மியூட் பண்ணுங்க ஐயா. இப்போ உங்கள் பேச்சு கேட்கல, ஆடியோக்கு வரல. இப்ப கேக்குதுங்களாங்க ஐயா? இப்ப கேக்குது இப்ப கேக்குது. பேசுங்க. நான் மேட்டூருங்க. நான் வந்து அதான் நாச்சிமுத்து பாலிடெக்னிக் படிச்சவங்க. நீங்க டிசிபி படிச்சீங்க, நான் எலக்ட்ரிக்கல் படிச்சேன். சரி சரி சரி, நல்லது நல்லது. நம்முடைய கல்லூரி தோழர் தான். சரி பேசுங்க, கருத்துக்களை சொல்லுங்க. அதான் நான் இப்ப திருமல்ல ஏடி ரிட்டையர்ட் ஆயிட்டேன் மார்ச் மாசத்துல 2020. இந்த ஓவியத்துக்கான இதுல நான் செயல்பட்டு இருக்க செயலாளர். பட் தற்சார்புல வந்து எனக்கு நமக்கு ரொம்ப ஆர்வம் உண்டு. நம்ம குமரப்பா பத்தி கேட்டிருக்கிறேன். நம்ம இந்த புதிய பொருளாதார கொள்கை வந்துதான் நம்மளுடைய பொருளாதாரத்துல மிகப்பெரிய ஏற்றத்தாழ்வு உருவாக்கிடுச்சு. இதுல வந்து நம்ம இளைஞர்களுக்கு அவரு ஐயா முன்னாடி சொன்ன மாதிரி பாட புத்தகத்திலிருந்து அவங்களுக்கு தற்சார்பு கொடுக்கணும். பள்ளி பாடியிலிருந்து பிஹெச்டி வரைக்கும் கொடுக்கறது மிக அருமையான ஒரு நல்ல சிந்தனை தான். ஏன்னா இப்ப வந்து இந்த உழைப்பை மையப்படுத்தக்கூடிய எண்ணங்கள் மலிந்து வெறும் பணத்தின் மூலமாகவே மிகப்பெரிய அரசியல்வாதிகள் எல்லாமே அதை நோக்கி சென்றுட்டாங்க. அதனாலதான் இன்னைக்கு இப்ப நம்ம வீட்டுல வந்து எப்படி கடனை விட வரவு அதிகமா இருந்தாதான் நம்ம வந்து ஒரு சிறந்த பொருளாதாரத்தை நிலைநாட்டுறன்னு பொருள். ஆனா இப்ப நாடுகள்ல பாக்குறப்ப பல நாடுகள், உலக நாடுகள்ல, நம்ம நாடுகள்னு சொல்லல, வெளிநாட்டு கடனை வாங்கி நாம இங்க வந்து தொழிற்சாலைகளை ஆரம்பிச்சு அதுலயும் குறைவான பேருக்கு வேலையை கொடுத்து மற்றவர்களை வந்து இது வேலையில்லாத திண்டாட்டங்களை உருவாக்கிட்டு இருக்கிறோம். அப்ப முதல்ல நம்ம இப்ப பையங்களும் சொன்ன மாதிரி விவசாயம், சிறுதொழில், குறுதொழில் இதையெல்லாம் வந்து வளர்றதுக்கான ஒரு அமைப்புக்கு நம்மளால ஏற்றதை செய்யணும். ஏன்னா இந்த நேரம் ரொம்ப குறுகியமே இருக்கிறதா அதிகம் பேசல. நான் இந்த இதுல பங்கு பெற்ற அனைவருக்கும் நான் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஐயா பாமையன் அவர்களுக்கு மிக சிறப்பான நன்றியை தெரிவித்திருக்கேன். ஏன்னா அவர் வந்து இந்த பொருளாதாரத்தில் இருக்கிற 5 நிலைகளையும் மிக தெளிவாக விளக்கியுள்ளார். நீடித்த பொருளாதாரம் என்பது அதான் அந்த சுழற்சியில் வந்து மாற்றம் என்பது மாறாதது என்றாலும் கூட உலகம் வந்து மாறாது. உலகத்துல இருந்து நம்மை போல மற்ற வந்து கொண்டே இருப்பார்கள். அதாவது இந்த உலகத்தில் நம்ம விட்டு போற பொருள் வந்து நமக்கு முன்னால் இருந்தவர்கள் விட்டதை தான் நம்ம இப்ப அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். இது சிறப்பான முறையில நம்ம அடுத்த தலைமுறைக்கு விட்டு செல்லுங்கிறதா நம்மளுடைய நல்ல எண்ணமாகவும் இதாகவும் இருக்கணும். அப்ப நம்ம இருக்கிறது எல்லாம் இப்ப மலையை வெட்டி எம்சாண்டு இது மாதிரி எடுத்து ஆத்து மணல சுரண்டிட்டு இதெல்லாம் பண்ணி போறப்ப எதிர்காலத்தை வந்து நம்ம வந்து சூனியமாக்கிட்டு போறோம் அந்த வரும் தலைமுறைக்கு. அது வரும் தலைமுறைக்கு நாம செய்ய துரோகமா தான் ஆகும். ஆனா தற்சார்பு பொருளாதாரத்தினால அதை மாற்றமாக்கி வைக்கலாம். ஆக அதனால இன்னைக்கு இளைஞர்கள் மத்தியில தான் நம்ம வந்து இந்த கருத்தை வந்து முழுமையா வந்து கொண்டு சென்று அவங்கள அந்த நிலைக்கு கொண்டு வரணும். ஏன்னா நமக்கு முந்தைய தலைமுறைகள் வந்து நம்மளை வந்து வேற பாதியில போக வச்சுட்டாங்க. அதை நம்ம வந்து இங்க பேச முடியாது. ஆனா நம்ம இளைஞர்களுக்கு வந்து தற்சார்பு பொருளாதாரம் ரொம்ப அவசியம். அப்பதான் நம்ம நாடு மட்டும் இல்ல உலகமும் நல்லா இருக்கு. உலக அமைதியை நிலவுகிறது கூறிக்கொண்டு எனக்கு வாய்ப்பளித்த நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி நன்றி குரு ஜெயபிரகாஷ் ஐயா அவர்களே. நன்றி. வகுப்பு தோழர் தான். ஆனா முதல் தடவையாக இந்த ஜூம் மீட்டிங்ல பார்த்தனால அவரு என்னால இவர் இன்னார்தான் என்று முதல்ல தெரிந்து கொள்ள முடியாமல் போய்விட்டது. நன்றி, மிக்க நன்றி. பரவாயில்லை, மிக சிறப்பாக சில கருத்துக்களை முன்வைத்திருக்கிறீர்கள். வருங்கால சந்ததிக்கு நாம் உலகத்தை நல்லபடியாக கைமாற்றி கொடுக்க வேண்டும். அவ்வாறு செய்யவில்லை என்றால் துரோகம் செய்ததாகத்தான் ஆகும் என்ற கருத்தை முன்வைத்தீர்கள். மிகவும் சிறப்பு. ஐயாக்கு நன்றி, மீண்டும் ஒருமுறை நன்றி கூறிக்கொள்கிறேன். ஐயா காந்தி ஐயா பேசுங்க, நீங்க வந்திருக்கீங்க. காந்தி ஐயா வாங்க. விழுப்புரத்தில் நேரு இளைஞர் மையத்தில் பணிபுரியக்கூடியவர், மக்களிடம் சமூக சேவைகள் நிறைய செய்து கொண்டிருப்பவர், இளைஞர்களை ஊக்குவித்துக் கொண்டிருப்பவர்.
ஐயா வாங்க, காந்தி ஐயா வாங்க. அன்புவழி அறப்பணி மன்றத்திலும் பொது செயற்குழுவில் இருக்கின்றார். ஐயா இருக்கீங்களா? லைன்ல இருக்கீங்களா? வாங்க. எப்படி வர்றதுன்னு தெரியலையா? வந்துட்டீங்க பேசுங்க. ஐயா வணக்கம். வணக்கம் வணக்கம். கேக்குதுங்களா? கேக்குது, நல்லா கேக்குது, பேசுங்க. ஐயா வணக்கம் ஐயா. நாங்க விழுப்புரம் மாவட்டம் நேரு யுவ கேந்திரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அன்பு வழியிலையும் மாநில இணைச் செயலாளர் ஒரு பதவி கொடுத்திருக்கிறாங்க. விழுப்புரம் மாவட்டத்துல அதிக கிளைகள் நாங்க ஆரம்பிச்சிருக்கிறோம். ஆரம்பிச்சதோட இருக்கு. அது மேலும் இளைஞர்களுக்கு மத்தியில நான் எடுத்துக்கணும் செல்லணும்னு ஒரு ஆசையா இருக்கு. அதனால உங்களை போல ஒரு பெரியவர்களுடைய ஆலோசனையை கேட்டு அந்த வழியை நான் பின்பற்றுறதுக்காக இருக்கிறேன். அதனால அதிகமா பேச தெரியல, இருந்தாலும் அடுத்த மீட்டிங்ல நான் அதிகமா பேசுறேங்க ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றி நன்றி, நல்லது, நன்றி. பரவாயில்லை. அடுத்ததாக யார்?